வாழ்க்கை விதிப்படித்தான் நடக்குமே தவிர நம்முடைய விருப்பப்படி ஒருபோதும் நடக்காது. அதனால் எதையும் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். நாம் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியதை கட்டாயம் கொடுத்தே தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது. மனம் திறந்து பேசுங்கள், ஆனால் மனதில் பட்டதையெல்லாம் பேசாதீர்கள். ஏனென்றால் சிலர் புரிந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து செல்வார்கள். வாழ்க்கையில் உறவுகளுக்குள் புரிதல்தான் தேவையே தவிர எதையும் புரிய வைக்க தேவையில்லை. மற்றவர்களால் நீ ஒதுக்கப்படுகிறாய் என்று உணரும்போது நீயாகவே விலகிவிடு. அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள நினைத்தாய் என்றால் அதிகம் காயப்படப் போவது நீயாகத்தான் இருப்பாய். அவரவர் வழி அவரவர்களுக்கு மட்டுமே புரியும். அடுத்தவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு நம்மால் புரிய வைக்கவும் முடியாது. தொலைந்ததை எண்ணி ஒருபோதும் நீ வருந்தாதே. மீண்டும் கிடைப்பது பொக்கிஷமாக கூட இருக்கலாம். உறவுகளை எப்போதும் உறவுகளாகவே பாருங்கள். யாரையும் உயிராக நினைக்காதீர்கள். எவரையும் உலகமாக பார்க்காதீர்கள். பின்னால் நீங்கள்தான் நிம்மதி இழந்து நிற்பீர்கள். எல்லோருக்குமே நாம் பிடித்தவர்களாகத்தான் இருக்கிறோம். அவரவர் தேவை முடியும் வரை யாரையும் எளிதில் ஏமாற்றிவிடலாம் என்று நினைத்து விடாதே. காலம் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ சிந்த வைத்த கண்ணீர் துளிகள் எல்லாம் நாளை உன் வாசலில் அடைமழையாய் அடித்து நுறுக்கும். காலத்தை விட மிக வலிமையானவன் இந்த உலகத்தில் எவனுமில்லை. இன்று உச்சியில் இருப்பவனையும் நாளை தயங்காமல் தரையில் தள்ளிவிடும். மாற்ற முடியாத எந்த ஒரு உறவையும் மாற்ற முயற்சி செய்து உன் நிம்மதியை இழந்து விடாதே. உன் மன அமைதியை விட எந்த ஒரு உறவும் உன் வாழ்க்கைக்கு அவசியமானதல்ல. ஏன் மாறிவிட்டீர்கள் என்று கேட்பவர்களுக்கு என்ன வருத்தமோ தெரியவில்லை. அவர்களே நம்மை மாற்றிவிட்டு அவர்களே நம்மிடம் கேள்வியும் கேட்கிறார்கள். யாராவது உங்களை ஒரு அடி தள்ளி வைப்பது போல் நீங்கள் உணர்ந்தால் அவர்களை நீங்கள் 10 அடி தள்ளி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி. கேட்கப்பட்ட கேள்விக்கு நமக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது. ஒரு நாளாவது உண்மையை சொல்ல முடியாதா என்று. எத்தனை முறை சொல்வது இந்த பொய்யை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று.